Hello students, the exercise 6.1 பேசிக் பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6.1ல் எக்ஸாம்பிள் 6.1ல் 3 சம்ஸ், 6.2ல் 3 சம்ஸ் இருக்கும். இதில் எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான். அந்த கான்செப்டை ஷார்ட்டாக சொல்லித்தரோம், நீங்கள் எலாபரேட்டாக பார்த்துங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள், இது யூஸ்வல் நோட்டேஷன் கொடுத்துருப்பாங்க, இது யூஸ்வல் நோட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. இது முக்கியமான விஷயம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே போயிட்டு திரும்ப இங்கே வந்தது அப்படின்னா ஃப்ரம் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 0. இது பேசிக். இவங்களுக்கு அதான் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த சம்மில் ஏ ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏயை லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு ரைட் சைடில் பிசி கொண்டு போயிடும். அதே தான் இங்கே ஏ ஸ்கொயர் கொடுத்துருந்தா ஏயை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடும். இங்கே அதான் ஏ கொடுத்துருந்தா ஏயை லெஃப்ட் சைடு, பாக்கி ரெண்டு பேர் ரைட் சைடு. இப்போ இந்த சம்மில் பாருங்களேன், இப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் பி அந்த பக்கம் பண்ணதுன்னா மைனஸ் பி வெக்டார் மைனஸ் சி வெக்டார். ஒரு நம்ம பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கொயர் பண்ணி போட்டுருப்பாங்க, மைனஸை வெளியில் எடுத்துட்டு ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாட் எடுத்து போட்டுருக்காங்க. புக்கில் இது அப்படியே பிசி சிஏ ஏபின்னு வச்சு போட்டிருக்காங்க. பிசியோட வேல்யூ ஏ, சிஏவோட வேல்யூ பி வெக்டார், ஏபியோட வேல்யூ சி. அதனால இதை வச்சு நம்ம போட்டுருவோம், ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் பிஏ ஏசி அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும், அதனால இது மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்களேன். ஹியர் ஆல்சோ இந்த சம் கொடுத்துருக்காங்க, a vector equal to minus b minus c. ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. இதுவும் ஒரே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் ஒரே மாதிரி வருவோம். இப்போ இங்கே தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ பாருங்க, இந்த இதில் வந்து ஒரே ஒரு காசு தான் இருக்கு. இங்கே பார்த்தா ரெண்டு காசு இருக்கு. இதில் ஒரே காசு, இதில் ரெண்டு காசு இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் தான் இதில் முக்கியமான விஷயம். இப்போ பாருங்க, இங்கே ஏயால் ஏக்கு டாட் எடுக்கிறேன், மைனஸ் பி மைனஸ் சி டாட் மைனஸ் பி மைனஸ் சி. இவங்களால அவங்க டாட் எடுக்கணும். இங்க பாருங்களேன், ஏ டாட் ஏ மைனஸ் பி மைனஸ் சி டாட் ஏ. ஏயால டாட் எடுக்கிறோம், இங்கேயும் ஏயால டாட் எடுக்கிறோம். அதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இங்க அவங்கள டாட் எடுக்கிறோம், இங்கே ஏயால ரெண்டு பக்கம் டாட். ஏன்னா இப்போ பியும் ஏயும் வந்ததுன்னா ஒரு காசு வந்துடும், சியும் ஏயும் வந்தால் இன்னொரு காசு வந்துடும். அதுக்காக தான் அப்படி எடுக்கணும். இங்கே ஒரு காசானே, அப்போ பி சி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தால் போகும், ஒரு காசு வரும். அங்கே வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டாக வர்றதுனால ரெண்டு காசு வரும். இந்த வித்தியாசம். இப்போ பாருங்கள், ஏயும் மல்டிபிள்னா ஏ வெக்டார் ஸ்கொயர், டாட் எடுக்க போகிறோம். இதால் இதை டாட் பண்ணால் பி ஸ்கொயர், இதால் இது மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் சி வெக்டார் ஸ்கொயர், இதால் இது மல்டிபிள் பண்ணும்போது பி ஸ்கொயர், இதால் இது மல்டிபிள் பண்ணும்போது சி ஸ்கொயர். அடுத்தது இதால் இதை மல்டிபிள் பண்ணால் பி டாட் சி, இதால் இது மல்டிபிள் பண்ணும்போது சி டாட் பி, ரெண்டும் ஒன்று தான். அப்போ ப்ளஸ் 2 டைம்ஸ் வரும் பி டாட் சி. பியால் சியை மல்டிபிள் பண்ணும்போது பி டாட் சி, சியால் பிஏ பண்ணணும் பி டாட் சி, அல்லது சி டாட் பி, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கனால 2 பி டாட் சி போட்டு ஏ ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் பண்ணும்போது வெக்டர் கேன்சல் ஆகும், பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு இதுக்கு டெஃபினிஷன் என்ன, மாடுலஸ் பி வெக்டார் மாடுலஸ் சி வெக்டார் காஸ் ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் சி. இப்போ பாருங்க, பி இங்கே இருக்காங்க, சி இங்கே இருக்காங்க. நம்ம பேசிக்கில் பார்த்துருக்கோம். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வெளியில் உள்ளதான் எடுக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்றா இருக்கணும். பியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே, ஏயோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே, பிசிமா ரைட்டு இதில் மைனஸ் சி. பிக்கும் சிக்கும் பியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே, சியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே. அதனால என்ன பண்ணுறோம், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறோம். தட் இஸ் பி வெக்டார். அப்போ இந்த ஆங்கிள் தான் வரும். அப்போ வெளியில் உள்ள ஆங்கிள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்போ பை மைனஸ் சி. நீங்கள் பிக்கும் சிக்குன்னா இந்த உள்ள ஆங்கிள் எடுத்துடக்கூடாது. அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்றா இருக்கும். பி வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறான், சி வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால இது எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் காமன் ஆகிட்டு பாருங்க. இவங்க இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுறாங்க, இங்கேருந்து. அப்போ இந்த வெளியில் உள்ள ஆங்கிள் பை மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 BC
காஸ் ஆஃப் பை மைனஸ் ஏ. பை மைனஸ் ஏன்னா செகண்ட் குவார்டர், சைன் தான் பாசிட்டிவ். இதுதான் பை. பை மைனஸ்னா இங்கே ஆல் சில்வர் டீ கப், சைன் பாசிட்டிவ். ஆனால் இங்கே இருக்கிறது காஸ். பை வந்தால் சேஞ்ச் ஆகாது. பை 2π வந்தால் சேஞ்ச் ஆகாது. π/2 3π/2 வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ பை சேஞ்ச் ஆகுதுன்னா காசு வந்து சேஞ்ச் ஆகாது, காசாகவே இருக்கும். அப்போ காஸ் ஏ. ஆனால் இது வந்து சைன் தான் பாசிட்டிவ், அதனால மைனஸ் காஸ் ஏ. அப்போ a² ஈக்குவல் டு b² + c² மைனஸ் 2bc காஸ் ஏ. அடுத்தது பாருங்க, அங்க a.a வந்து a². இதால் மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் b.a மைனஸ் c.a. a² ஈக்குவல் டு மைனஸ் மாடுலஸ் b. மாடுலஸ் பிக்கு பதிலாக b a காஸ். பிக்கும் ஏக்கு இடையில உள்ள ஆங்கிள், பி இங்கே இருக்காங்க, ஏ இங்கே இருக்காங்க, வெளியில் உள்ள ஆங்கிள் π மைனஸ் சி மைனஸ் சி ஏ காஸ். நம்ம a.b ஃபார்முலா பார்த்துருக்கோம், மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி காஸ் தீட்டா. அப்போ சி மாடுலஸ் சி வந்து சி, மாடுலஸ் ஏ வந்து ஏ காஸ். ரெண்டுக்கு இடையில உள்ள ஆங்கிள் சிக்கும் ஏக்கும், சி இங்கே இருக்காங்க, ஏ இங்கே இருக்காங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ π மைனஸ் பி a² ஈக்குவல் டு மைனஸ் பி ஏ. காஸ் ஆஃப் π மைனஸ் வந்து மைனஸ் காசு வரும், அப்போ ப்ளஸ் ஆயிரும் காசு. அதே போல தான் இங்கே காஸ் ஆஃப் π மைனஸ் வந்து மைனஸ் காசு வரும், ப்ளஸ் சிஏ காஸ். ரெண்டும் ஒரு மாதிரி சம்மு தான், இந்த இடத்துல வந்து டிஃபர் ஆயிடும். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அப்படி பார்த்தா சம்மில் பிரச்சனை இல்லாமல் நம்ம சால்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ.